விடுபட்ட எண்ணை காண்க. 9:8 ப்ரொபோஷனல் டு 16:27 ப்ரொபோஷனல் டு 25 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி ஸ்கொயர் நம்பர்ஸையும் கியூப் நம்பர் எடுத்து வரிசை எழுதிக்கலாம். ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா, இப்போ 2 ஸ்கொயர்னா 2 நம்ம 2 முறை பெருக்கணும். 2 × 2 2 2 4 வரும். அப்ப நமக்கு 2 ஸ்கொயர்னா 4. இதே கியூப் என்ன அர்த்தம்னா, இப்போ 2 கியூப்னா 2 வச்சு 2 3 முறை பெருக்கணும். அப்ப நமக்கு 2 × 2 × 2ன்னு வரும். 2 2 4 4 2 8. அப்ப நமக்கு 2 ஸ்கொயர்னா 4 2 கியூப்னா 8 வருது. இதான் நமக்கு ஸ்கொயரும் கியூபும். இப்ப நமக்கு இங்க 9 இருக்கு. இந்த 9 நமக்கு என்னன்னா 3ஓட ஸ்கொயர் தான் 9. 3ஓட ஸ்கொயர் அது 9. 8 இருக்கு பாருங்க. இங்க 8னா என்னதுன்னா 2ஓட கியூப் தான் 8. 8ங்கிறது 2ஓட கியூப். இதே மாதிரி அடுத்து பாருங்க 16 இருக்கு. 16 நமக்கு 4ஓட ஸ்கொயர் 4 ஸ்கொயர். இந்த 27ங்கிறது 3ஓட கியூப் 3 கியூப்னா 27 3 கியூப். அடுத்து பாருங்களேன் 25 இருக்கு. 25 என்னது 25 நமக்கு 5ஓட ஸ்கொயர் 5 ஸ்கொயர். அப்ப அடுத்து என்ன வரும்? இப்ப பாருங்க இங்க 3 இங்க 2 இருக்கு. 3ல இருந்து 1 கழிச்சா 2 வருது. அதே மாதிரி பாருங்க 4 3 இருக்கு. 4ல இருந்து 1 கழிச்சா 3. அப்ப அடுத்து என்ன பண்ணும்? இப்போ 5ல 1 கழிச்சா நமக்கு 4 வரும். அது என்ன பண்ணும்? இந்த 4 நம்ம கியூப் பண்ண வேண்டியதான். 4 கியூப்னா என்னது? 4 கியூப்னா 64. அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்? 64 வரும். நமக்கு ஆன்சர் 64. இது ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி 36 இங்க என்ன வரும்? நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.